ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது மாதிரி சொல்லி எத்தனை நாள் ஆகுது தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலேயே ஆகுது. என்னடா ஒரு மாதன்ற, நீ வீடியோ போட்டு 2 மாதத்துக்கு மேலே ஆகுது அப்படின்றீங்களா? ஷார்ட்ஸ்லேயே கூட நான் இதுதான் சொல்லிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சு. இன்றைக்கி திருப்பி அதே சேனல், அதே வீடியோ, ஆனால் டிஃப்ரெண்ட் டைட்டில். என்னடா டிஃப்ரெண்ட் டைட்டில்ன்ற, புதுசாக சொல்கிற, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்களா? ரொம்ப ஈஸி தான் கைஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ் எப்படி இது பண்ணுறதுன்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபைனல் இயர் ப்ராஜெக்டா, என்ன நீ புதுசாக சொல்கிறிய அப்படின்றதெல்லாம் பார்க்காதீங்க. ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். இதை மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராஜெக்ட்ஸை நீங்களும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்ரெடி ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படின்னா நான் புதுசாக போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் டைட்டில் எப்படி நம்ம சூஸ் பண்ணணும்னா, இதுக்கு முன்னாடி உள்ள ப்ராஜெக்ட்ஸ் 3 இயர்ஸுக்கு, அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு 2 இயர்ஸு நம்ம செஞ்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா நம்ம சீனியர்ஸ், அந்த ப்ராஜெக்ட்ஸு என்றைக்குமே நம்ம எடுக்கக்கூடாது. அப்படியே எடுத்தாலும் அந்த ப்ராஜெக்ட்ஸ் இருந்துக்கிட்டு காலேஜில் இருந்துக்கிட்டு அனுமதி தரமாட்டாங்க ப்ராஜெக்ட் செய்ய. அப்புறம் நம்ம என்ன செய்யலாம்னா, அந்த 2 இயர்ஸ் ப்ராஜெக்ட்ஸை செஞ்சுருப்பாங்க பார்த்தீங்களா நம்ம சீனியர்ஸ், அதிலேருந்து ஒரு சில மாற்றங்கள் நம்ம ஏற்படுத்தி ஒரு ப்ராஜெக்ட் நம்ம செய்யலாம். ஓகே, ப்ராஜெக்ட் டைட்டில் சூஸ் பண்ணுறப்போ என்றைக்குமே டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட டைட்டிலாக சூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்மளுக்கு இருந்துக்கிட்டு பின்னாடி பெனிஃபிட்ஸாக இருக்கும். ஏன்னா நானும் ப்ராஜெக்ட் செய்யும் போது இப்படி தான் கைஸ் நிறைய தேடி எடுத்தேன். அப்போ எனக்கு ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு டீச்சர்ஸ் இருந்தாங்க. ஆனால் இப்போ இருந்துக்கிட்டு நிறைய இடத்துல பார்த்தா நிறைய பசங்க இருந்துக்கிட்டு என்னடா ப்ராஜெக்ட்னு கேட்க முடிக்காங்க. அதனால கைஸ் இந்த வீடியோ இருந்துக்கிட்டு என்ன, ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட டைட்டில்ஸாக எடுங்க. உங்களுக்கு என்ன ஃபீல்டு, மெக்கானிக்கல் இப்போ டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கும். டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அதை பார்த்து அந்த சப்ஜெக்ட்லேருந்து நம்மளால் டைட்டில்ஸ் எடுக்க முடியும். ஓகே, அந்த டைட்டில்ஸ் எடுத்து அதுலேருந்து நம்ம ப்ராஜெக்ட் செஞ்சோம்னா நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் இருந்துக்கிட்டு ஒரு 100% நம்ம மனசு திருப்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 100% கரெக்டாக வருன்ற நம்பிக்கையே இருக்கும். ஓகே, அதே மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் டைட்டில் தரும்போது இது வெறும் இது முன்னாடி எப்படி இருக்குது, நம்ம செய்ய போகிறது எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு இமேஜினேஷன் உங்களுக்கு கட்டாயம் வேணும். இமேஜினேஷனாக சொல்கிறது புரியலையே அப்படின்றீங்களா? இது ரொம்ப ஈஸி தான். இமேஜினேஷன்றது வேறு ஒன்றும் இல்லை. இது முன்னாடி இப்போது உதாரணத்துக்கு இந்த மைக் பாக்ஸ் இருக்குது, இந்த பாக்ஸ் இப்படி இருக்குது, இதை நான் டிசைன் பண்ணி முடித்த பிறகு நான் இந்த பாக்ஸை செஞ்சால் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு கற்பனை. அந்த கற்பனையை ஃபஸ்ட்டு நீங்கள் கொண்டு வரணும். கொண்டு வந்தால் மட்டும்தான் அடுத்த ப்ராஜெக்ட்ஸ்க்குரிய அடுத்த ஸ்டெப்புக்கு உங்களால் போக முடியும். ஓகே, ஏன்னா நம்மளோட ப்ராஜெக்ட்ஸை நம்மளே ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இந்த இதுதான் இருக்கும் அப்படின்ற ஒரு கற்பனையை கொண்டு வந்துட்டால் அடுத்து நம்ம ஈஸியாக ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கொண்டு போயிடலாம். அடுத்து நோட்ஸ் டேக். அதாவது ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஒவ்வொரு மெட்டீரியல் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு 2 ப்ராஜெக்ட் ஆகுன்னா 1 மணி நேரத்துக்கு என்ன வேலை செஞ்சீங்க, இந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சு, இந்த வேலை பெண்டிங் இருக்குன்ட்டு ப்ராஜெக்ட்டுக்குன்னு ஒரு நோட்டை போட்டு கீப்பப் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீங்கள் இருந்துக்கிட்டு ரிப்போர்ட் ரெடி பண்ணுறப்ப இந்த ஒரு நோட்டு தான் உங்களுக்கு இருந்துக்கிட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேயா, இந்த நோட்டை இருந்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த நோட்ஸை கட்டாயம் நீங்கள் கீப்பப் பண்ணுங்கள், அதாவது மெயின்டைன் பண்ணணும். அதை மெயின்டைன் பண்ணாமல் இருக்கலாம்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயின்டைன் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் மெயின்டைன் பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு பெனிஃபிட். எந்த நேரத்தில் எந்த செஞ்சுருக்கோன்றது எல்லாருமே எப்போவுமே ஞாபகம் வச்சுருக்க முடியாது. அதை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த நோட்ஸ் தான் நம்ம ஹெல்ப்ஃபுல் பண்ணும். ஓகே, அதுக்கடுத்து என்னடா அப்படின்னு பார்த்தீங்களா, ப்ராஜெக்ட் மெட்டீரியல் எப்போவுமே ஃபஸ்ட் கிளாஸில் தான் நம்ம போய் செலக்ட் பண்ணணும், அதாவது ஃபஸ்ட் ஹேண்ட் மெட்டீரியல் தான் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தையே இருக்காதிங்க. செகண்ட் ஹேண்ட் மெட்டீரியல்ஸும் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சிலர் பட்ஜெட் இருந்துக்கிட்டு 20,000க்கு ப்ராஜெக்ட் செய்வாங்க, 30,000க்கு ப்ராஜெக்ட் செய்வாங்க. ஆனால் ஃபஸ்ட் ஹேண்ட் மெட்டீரியலுக்கு போனால் ஒரு 40,000 50,000 வரைக்கும் செலவு போயிடும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம செகண்ட் ஹேண்ட் மெட்டீரியல்ஸ் சூஸ் பண்ணலாம். ஓகே, நான் செஞ்ச ப்ராஜெக்ட்ஸ் வரைக்கும் முக்கால்வாசி செகண்ட் ஹேண்ட் மெட்டீரியல்ஸ் தான். ஒரு சில மெட்டீரியல் மட்டும் செகண்ட் ஹேண்டில் கிடைக்கலன்றதுனால ஃபஸ்ட் ஹேண்டில் வாங்கணும். ஓகே, அதனால் மேக்ஸிமம் புது மெட்டீரியல் வாங்குறத விட இருக்கிற மெட்டீரியல் வச்சு எப்படி நம்ம ப்ராஜெக்ட் செய்கிறது அப்படின்றது பாருங்கள். அதுக்கடுத்த விஷயம் என்னென்னா, ஆட்டோமேட்டிக் ஆப்ரேஷனில் செய்ய பாருங்கள். அதாவது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மேனுவலில் எல்லா மிஷின்ஸுமே இருக்குது, ஆனால் ஆட்டோமேட்டிக்கில் கிடையாது. உங்கள் டிபார்ட்மெண்ட் என்னமோ அந்த டிபார்ட்மெண்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியுமே ஆட்டோமேட்டிக்கில் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ மெக்கானிக்கல் இருக்கீங்க, மெக்கானிக்கலில் சென்சார்ஸ் இல்லாமல் ஆட்டோமேட்டிக் ஆப்ரேஷன் பண்ண முடியும்.
ஓகேயா? அது மாதிரி எப்படி பண்ணலாம்? இப்போ வந்து நீங்கள் ஈஸியாக இருக்கீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு சில விஷயங்களை மட்டும் நல்லா யோசித்து அதை இருந்துக்கிட்டு உங்கள் ப்ராஜெக்ட்ஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து என்னென்னா, உங்கள் ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு போல்டு எடுக்கோமா, அந்த போல்டு எதுக்கு? ஒரு சிலிண்டர் எடுக்கோமா, அந்த சிலிண்டர் எதுக்கு? இந்த சிலிண்டரில் எவ்வளோ பார் ப்ரெஷர் இருந்துக்கிட்டு இது பண்ண முடியும்? அதுக்கடுத்து இந்த சிலிண்டர் ஆட்டோமேட்டிக் ஆப்ரேஷனா, இதில் வால்வு இருக்கா, என்ன ஏது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே கட்டாயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் ப்ராஜெக்ட் செஞ்சுட்டு வைவா அட்டன் பண்ணுறப்போ எனக்கு இந்த ஒரு விஷயம் இருந்துக்கிட்டு அடிபடிச்சு. அதனால தான் கைஸ் இதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டீம் மெம்பர்ஸ். ஒரு டீம் மெம்பர்ஸ் இருந்துக்கிட்டு நீங்கள் கரெக்டாக கைட் பண்ணி கொண்டு போகணும். நான் டீமில் இருக்கேன், நீங்களும் டீமில் இருக்கீங்கன்னா ஒரு 5 பேர் ஒரு டீமில் இருக்கோம். அந்த 5 பேருமே டீம் லீடர்ஸ் தான். ஓகேங்களா? அது இண்டிவிஜுவல் லீடர்ஸ்ன்றது யாருமே கிடையாது. ஒருத்தர் நோட்ஸ் டேக் பண்ணணும், ஒருத்தர் இருந்துக்கிட்டு அமௌண்ட்ஸ் இது அக்கௌண்ட்டு பார்க்கணும், ஒருத்தர் இருந்து ப்ராஜெக்ட் மெட்டீரியல், ஒருத்தவங்க 2 பேர் இருந்துட்டு வெளில போய் வாங்குறது, இந்த மாதிரி இருந்துட்டு பிரித்து ஒவ்வொருத்தவங்களும் டீம் லீடர்ஸாக இருக்கணும். அப்படின்னா மட்டும் நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் 100% கொண்டு வர முடியும். அடுத்து என்றைக்குமே ப்ராஜெக்ட்ஸை வெளியில் தந்து செய்யாதீங்க. இது நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மெயின் அட்வைஸாகவே சொல்கிறேன். வெளியில் வந்து செய்யாதீங்க. நீங்கள் அது கரெக்டாக வருதோ தப்பாக வருதோ அது இருந்துக்கிட்டு 2வது பட்சம் நம்மளால் செய்ய முடியும் அப்படின்றத நிரூபிக்கிறது தான் இந்த ப்ராஜெக்ட்ஸ். ஓகேங்களா? இத்தனை வருஷமே நீங்கள் படித்ததுக்குரிய வேல்யூ இந்த ப்ராஜெக்ட்ஸில் உங்களுக்கு துண்டாக தெரியும். அதனால எப்போவுமே வெளியில் இருந்து ப்ராஜெக்ட்ஸ் செய்யாதீங்க. முடிஞ்ச லெவல் நீங்களாகவே ப்ராஜெக்ட்ஸை செய்யுங்க. அப்படி செய்கிறப்ப தான் நம்மளுக்குரிய வேல்யூ நம்ம என்னன்றது நம்மளுக்கே தெரியும். என்ன அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிபிடி, வைவா, அதுக்கடுத்து ரிப்போர்ட்டு, இந்த மாதிரி ஒரு சில வேலைகள் இருக்குது. அந்த வேலைகளில் முடிஞ்ச லெவலு லாஸ்ட்டு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே முடிக்க ட்ரை பண்ணுங்கள். நான் இருந்துக்கிட்டு 10 நாள் முன்னாடியே ரெடி பண்ணணும்னு நினச்சோம். ஆனால் நாங்கள் செஞ்ச ரிப்போர்ட்ஸில் நிறைய மிஸ்டேக்ஸ், அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி செஞ்சு ப்ராஜெக்ட் டேட் அன்னைக்கு ஒரு 2 நாள் முன்னாடி நாங்கள் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி எல்லாம் முடித்தோம். ஓகே, முடிஞ்ச லெவலு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை ரொம்ப சீக்கிரமாக ரெடி பண்ண பாருங்கள். ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 இது இருக்கும். ஃபஸ்ட்டு ஆஃப் என்னென்னா, நீங்கள் ப்ராஜெக்ட் மெட்டீரியல் சூஸ் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அதை பற்றி பேசக்கூடிய பிபிடி. 2வது ப்ராஜெக்டில் எந்த லெவலில் நீங்கள் ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்கன்றதை பற்றி பேச போகிறீங்க. மொத்தம் 2 பிபிடி இருக்கும். 2 பிபிடியுமே நீங்கள் தரவாக ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து என்ன இருக்கும்? ப்ராஜெக்ட்ஸில் வைவா தான். ப்ராஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கடுத்து என்னென்னா, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்கு முக்கியமானது ஃபோட்டோ காப்பி. ஒவ்வொரு ஃபோட்டோ காப்பி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் முடித்த பிறகும் நீங்கள் அந்த ஃபோட்டோ காப்பியை லாஸ்ட்டில் பேஸ்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட இந்த மாதிரி இது மாதிரி பேஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இது மட்டும் தானே பார்த்தீங்கன்னா உள்ளக்கே நீங்கள் இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பாருங்கள், ஒவ்வொரு பேஜில் நாங்கள் இன்செர்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இது மாதிரி ஒவ்வொரு பேஜில் நீங்கள் இது பண்ணணும். கிட்டத்தட்ட இதாங்க என்னோடய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டே தான். இங்கே பாருங்கள், உங்களுக்கு இடத்துல கிளார் அடிக்கும்னு நினைக்கிறேன். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை இருந்துக்கிட்டு ஒரு காப்பி இருந்துட்டு உங்களுக்கு, ஒரு காப்பி இருந்து உங்கள் டீம்மேட்ஸ் எல்லாருக்குமே ஒரு காப்பி, உங்கள் கைடுக்கு ஒரு காப்பி, உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு காப்பி, அதுக்கடுத்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை தனியாக ஒரு காப்பி. மொத்தம் நாங்கள் 6 பேர் இருந்தோம். நாங்கள் மொத்தமாக எடுத்தது 9 காப்பி எடுத்துருந்தோம். 9 ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். ஓகே, ஒவ்வொரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுமே உள்ளக்க பாண்ட் பேப்பரில் எடுங்க. இந்த பேப்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே பாண்ட் பேப்பர்ஸ். ஒரு சைடு மட்டும்தான் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இருக்கணும். ஓகே, அந்த டைட்டில்ஸை பற்றி ஒரு சைடு தான் இருக்கணும், மீதி இன்னொரு சைடு இருக்கக்கூடாது. அதுக்கடுத்து என்னென்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பிளெயினில் உங்களோட டீம்மேட்ஸ் நேமு, உங்களோட என்ன ப்ராஜெக்ட் டைட்டில் இதை போட்டு இந்த இடத்துல வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்கள் ப்ராஜெக்ட் டைட்டில் மேலே இருக்கணும். அதுக்கடுத்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், உங்களுடைய டீம்மேட்ஸ் நேம். ஓகே, உங்கள் டீம்மேட்ஸ் நேமு, அதுக்கடுத்து கீழே யார் கைடு, இதெல்லாம் போட்டுருங்க. அடுத்த பேஜ் வந்தீங்கன்னா போனஃபைட் சர்டிஃபிகேட். ஓகேயா, அதுக்கு அடுத்துல இருந்தால் நம்மளுடைய கண்டென்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொன்றுக்கும் இன்ட்ரொடக்ஷன், அதோடைய அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்குரிய சாலிட் ஒர்க்ஸ் இருக்கா, டிசைன்ஸ் இது இருக்கா. முக்கியமாக நீங்கள் டிசைன்ஸ் போடணும் கேஸ். டிசைன்ஸ்னால் எந்த மாதிரினா இந்த காட்டன் பாருங்கள், எல்லா இடத்துலையுமே மெயினாக டிசைன்ஸுன்றது ரொம்ப முக்கியமாக பேசக்கூடியது. அந்த டிசைன்ஸை நம்ம போட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசியில் இந்த பாருங்கள், இந்த போட்டுருக்கோம் பாருங்கள், எங்களுடைய ப்ராஜெக்டுக்குரிய டிசைனு சாலிட் ஒர்க்ஸில் நாங்கள் போட்டிருக்கோம். இந்த பாருங்கள், அந்த டிசைன் பாருங்கள்.
இது மாதிரி டிசைன் பண்ணி அதை வந்துட்டு நீங்கள் இன்செர்ட் பண்ணுங்கள். இன்செர்ட் பண்ணால் தான் நம்மளால் இது பண்ண முடியும். அதுக்கடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா என்னென்ன மெட்டீரியல் எவ்வளோ இதில் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ லென்த்தில் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை எவ்வளோ வெயிட் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது மெயினாக இம்பார்ட்டன்ஸாக அதில் இன்செர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், போட்டுருக்கோம் பாருங்கள். நாங்கள் தெரியுதா? ஓகே, இதோட மட்டும் தானே பார்த்தீங்கன்னா இல்லை. இதுக்கடுத்து ஒன்றுக்கு நாங்கள் ரேட்டு என்ட்ரி பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஒரு வேளை உங்களுக்கு ரேட் கம்மியாகவே வந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 12,000 ரூபாய்க்கு நீங்கள் போட்டிருப்பீங்க. நீங்கள் செஞ்சது 6,000 ரூபா 4,000 ரூபாய்க்கு கூட நீங்கள் முடிச்சிருப்பீங்க. ஆனால் நீங்கள் இருந்துக்கிட்டு ரிப்போர்ட்டில் சப்மிட் பண்ணுறப்போ அந்த 12,000க்கு மேக்ஸிமம் இந்த 12,000 கவர் பண்ணுற மாதிரி தான் எல்லாருமே இருந்துட்டு ரிப்போர்ட் ரெடி பண்ண சொல்லுவாங்க. ஓகே, அதை நீங்கள் இருந்துக்கிட்டு பேலன்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம செலவு குறைக்கலாமே தவிர கூட்டக்கூடாது. ஒரு எஸ்டிமேட் நம்ம 12,000 வந்துட்டால் அந்த 12,000 உள்ளக்கு முடிக்கலாமே தவிர 12,000 தாண்டி ஒரு 500 வேணாம், 12,500 வேணால் கொண்டு போகலாம். 13,000 14 15 நம்ம கொண்டு போகக்கூடாது. ஓகேயா? இப்போ நீங்கள் கேட்குற புரியுது, உன்னோட ப்ராஜெக்ட் எவ்வளோடா செஞ்சு அப்படின்றத நீங்கள் கேட்கிங்க. அதை நான் இருந்துக்கிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். என்னோடய ப்ராஜெக்டை பற்றின ஒரு கதையே இருக்குது. அந்த கதையை நான் எழுதி வச்சுருக்கேன் கைஸ். அன்னன்னைக்கு நான் பண்ணுறதை இருந்துக்கிட்டு இந்த நோட்லேயும் அதுக்கடுத்து இந்த ஃபோனில் இருக்க நோட்ஸ்லேயும் நான் எழுதி வச்சுருவேன். ப்ராஜெக்டை பற்றி சம்மந்தப்பட்டது, காலேஜில் என்னென்ன நடக்கும், யார் யார் எப்படி பண்ணா நம்மகிட்ட, எல்லாமே வாழ்க்கையில் நடக்கிற ஃபுல்லுமே நான் எழுதி வச்சுக்கிட்டு தான் கைஸ் இருக்கேன். அந்த இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேசும்போது என்னைக்குமே போல்டாக பேசுங்க. நீங்கள் போல்டாக பேசினா மட்டும்தான் ஒரு இடத்துல உங்களை அங்கீகரிப்பாங்களா? என்ன இவன் புதுசாக சொல்கிறானே, நீ ப்ராஜெக்டை பற்றி சொல்கிறியா இல்லை வேறு எதை பற்றி சொல்கிறியா? எல்லா இடத்துக்குமே இந்த போல்டுனஸ்ன்றது முக்கியமாக தேவைப்படும். ஓகே, அதில் மேக்ஸிமம் போல்டாக நீங்கள் பேசுங்க. இந்த ப்ராஜெக்ட் பிபிடிஸ், இந்த ரிவ்யூ இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் இருந்துக்கிட்டு எந்த இடத்துலையுமே தெரியலன்றதை மட்டும் சொல்லிடாதீங்க. ஏதாவது ஒரு இடத்துல நம்ம காதால் கேட்டிருப்போம், ஏதாவது ஒரு இடத்துல நம்ம கண்ணால் பார்த்துருப்போம், இல்லை பக்கத்தில் இருக்க ப்ராஜெக்டில் இருந்தாது நம்ம அதை பற்றியாவது நம்ம ப்ராஜெக்டோட கம்பேர் பண்ணி சொல்லிடுங்க. ஏன்னா ப்ராஜெக்ட் ரிவ்யூ மார்க்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேயா? அது மட்டும் இல்லாமல் ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் கடைசி நாள் அந்த எக்ஸ்டர்னல் முன்னாடி பேசும்போதோ ப்ராஜெக்ட்ஸோடைய அவுட்புட் கிடைக்கல அப்படின்றப்போ நீங்கள் பதட்டம் படாதீங்க. ஓகேயா? அப்புறம் பேசுகிறது நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் தான் கேட்பாங்க. உங்களை இந்த ப்ராஜெக்டை பற்றி நீங்கள் சொல்ல போகிறீங்க. இந்த ப்ராஜெக்டை பற்றி சொல்லும் போது அவங்க மனசில் இந்த ப்ராஜெக்ட் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு கற்பனையை மட்டும் உண்டாக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து ப்ராஜெக்ட் அவுட்புட்டே தர தேவையில்லை. ப்ராஜெக்ட் நானும் அப்படி தான் கைஸ் பண்ணோம். நாங்கள் இருந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டை பற்றி, இந்த ப்ராஜெக்ட் என்னடா இது நார்மல் ப்ராஜெக்ட்டு, சாரி கைஸ் கேமராவுடைய ஸ்டாண்ட் வந்துட்டு லைட்டாக இதாகிடுச்சு. அதனால என்ன சொல்லிகிட்டு இருந்தோம், பேசிகிட்டு இருந்தோம். என்னோடய ப்ராஜெக்ட்ஸையும் இது என்னடா ப்ராஜெக்ட் அப்படின்ற நினச்சாங்க. அது இமேஜினேஷன் அவங்க கண்ணு முன்னாடி நம்ம கொண்டு வரோம். நான் என்ன செஞ்சேன்னா, பழைய ப்ராஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது முன்னாடி உள்ளது, இந்த ப்ராஜெக்ட் இருந்துட்டு எப்போ கண்டுபிடிச்சாங்களோ அதுலேருந்து இப்போ வரைக்கும் உள்ள எல்லாத்தையும் சொல்லி எங்கள் ப்ராஜெக்ட் இருந்துட்டு அதுலேயே ஃபஸ்ட்டு இதில் கொண்டு வர லெவலில் அவங்க இமேஜினேஷனை தூண்டினேன். அவங்க தூண்டி அவங்க இருந்துக்கிட்டு என்னோடய ப்ராஜெக்ட் இருந்துட்டு கடைசி நாள் அவங்க வந்து செக் பண்ணும்போது என்னோடய ப்ராஜெக்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இந்த வால்வ் சரியில்லாதனால அவுட்புட் என்னால் எடுக்க முடியல. ஆனால் அந்த இமேஜினேஷன் கொண்டு வந்து அந்த அவுட்புட்டை நான் ஒரு வீடியோஸாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருந்தோம். அந்த வீடியோஸ் கடைசி நேரத்தில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. அது மாதிரி ஃபோட்டோகிராஃபியை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பாருங்கள். ஓகே கைஸ், நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் இருந்துக்கிட்டு பக்காவாக செய்யுங்க. உங்களால் முடிஞ்ச லெவலில் நீங்களாகவே செய்ய ட்ரை பண்ணுங்கள். என்றைக்குமே இருந்துக்கிட்டு முடியலை அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. எல்லாராலையும் எல்லாமே முடியும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் செய்ய போகிறீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அப்படி வீடியோ விட்டு போயிடாதீங்க. நம்ம சேனலில் இருந்துட்டு ஆட்டோகேட் நடத்திட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஆட்டோகேட்டில் இருந்துக்கிட்டு ஃப்ரீ ஃபயரில் இருக்கக்கூடிய கன்ஸ் எல்லாத்த பற்றியும் நம்ம டயக்ராமாக போடலாமா, இல்லை எதை பற்றின டயக்ராம்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம போடுவோம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.